வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இந்த பொமேரியன் இந்த டாக் பாருங்களேன், நாய்களை பாருங்களேன். இந்த நாய் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. இது யார் நினச்சி அழுது, ஏன் அழுது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே வரோம், வலியுறுத்திட்டே வரோம். வீட்டுக்குள்ளே ஒரு நாயை வளர்த்து அதை தெருவில் விடாதீங்க. குறிப்பாக ப்ரீடு டாக்ஸு, அதாவது அந்த உயர் ரக நாய்களை வந்து தெருவில் விடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வரும். அதை நம்ம இது நாட்டு நாய்களையும் அதையும் ஒப்பிட்டு இதில் பார்ப்போம். நாட்டு நாய்களுக்கும் ப்ரீட் டாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நாட்டு நாய் பாருங்களேன். இந்த நாய் வந்து தீபாவளிக்கு இந்த இடத்துக்கு வந்தது. அப்போ வரும்போது வெடி சத்தத்துக்கு பயந்து இந்த இடத்துக்கு வந்தது. அது வரும்போது ஒரு எலும்பும் தோலுமாக இருந்துச்சு. இப்போது அது இந்த ரோட்டுக்கு வந்து 2 மாதம்தான் ஆகுது. 2 மாதத்தில் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 2 மாதத்தில் இந்த ரோடை ஆக்கிரமிச்சிருச்சு, இந்த கடையை ஆக்கிரமிச்சிது, இந்த தெருவை இது ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போ அது சுதந்திரமாக இருக்குது. அது யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அது தனதாக்கிடுச்சு அந்த இடம். இந்த 2 மாதத்துக்குள்ளே தனக்கு சாப்பாடு போடுறவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு, தன்னை அடிக்கிறவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு, தனக்கு எதிரி நாய் யாருங்கிறத நிர்ணயிச்சிருச்சு, தன்னோட எல்லை எது அப்படிங்கிறதையும் இது நிர்ணயிச்சிருச்சு. இதே மாதிரி இந்த சிகப்பு நாய் பாருங்களேன். இந்த நாயை வந்து அவர் வீட்டில் வளர்த்தவங்கள மண்டையில் ஒரு பெரிய வெட்டோடு கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டு போயிட்டு இருந்தாங்க. அவனை நான் குணமாக்கிட்டேன். இப்போ இவனுக்கும் ஒரு எல்லை வகுத்துட்டான். இப்போ இந்த தெருவுக்குள்ளுங்க அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் இவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அவனும் சாப்பாடு போடுறவங்க யார், தண்ணி கொடுக்குறவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள நிர்ணயிச்சுட்டு அவன் அந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சிட்டான். இந்த பொமேரியன் பாருங்கள். இந்த பொமேரியன் இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் ஒரு 6 மாதம் இந்த ரோட்டில் உக்காந்துட்டு அங்கங்கே உக்காந்துக்கிட்டு அவங்க குடும்பத்துக்காரங்களை நினச்சி அழுதுகிட்டே இருப்பான். எப்போவுமே அழுதுட்டு இருப்பான். சாப்பாடு போட்டாலும் என்ன பண்ணாலும் அவனோட கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை. அப்போ அழுது முடிச்சு அவனோட கண்ணீர் நிற்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் நான் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த இவனோட அதிர்ஷ்டம் என்னென்னா, இந்த பிளாட்ஸில் வந்து அவனுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அதனால் வந்து இவன் உள்ளே வாழ்ந்துட்டான். ரோட்டுக்கு வந்து இவன் சுதந்திரமாக சுற்ற முடியாது. இவன் ரோட்டுக்குள்ளே வந்தானா இந்த நாய்ங்க எல்லோரும் சேர்ந்து அவனை கடிச்சு போட்டுருவாங்க. அதனால் ரோட்டுக்கு நான் போனாலோ இல்லை நம்பகத்தன்மையான யாராவது வந்தாலோ, அந்த பிளாட்ஸில் இருக்க யாராவது வந்தாங்களோ அவங்க கூடவே வெளியே வருவான், அவங்க கூடவே ஓடி போயிடுவான். இப்போ நான் சாப்பாடு போட போனால் கூட என்ன நடக்கும்னா, நான் சாப்பாடு போட வந்த உடனே அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு அப்படியே கத்துவான். அப்புறம் திறந்து விட்டோன்னே ஓடி வருவான், பரபரப்பாக இருப்பான். நான் இருக்கிற தைரியத்தில் எல்லா பக்கமும் ஓடுவான். நான் சாப்பாடு போடுவேன், சாப்பிடுவான். ஆனால் நான் கிளம்பி போகிறதுக்குள்ளே அவன் ஓடி போய் மறுபடியும் பிளாட்ஸ்குள்ளே போயிடுவான். இவன் இந்த இடத்துக்கு வந்து 2 வருஷம் ஆகி கூட இன்னும் தனக்கான எல்லை எதுங்கிறத இவனால் வகுக்க முடியல. இந்த காம்பவுண்டை விட்டு இந்த ரோட்டுக்கு வந்து வாழ முடியல, வாழவே முடியல அவனால். அது நம்மளாக கூப்பிட்டு வச்சு நம்ம சாப்பாடு கொடுத்து பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுடணும். ஒரு முறை எல்லா நாயும் சேர்ந்து கடிச்சு போட்டு உயிருக்கு போராடுற சூழ்நிலை வந்து அவனை காப்பாற்றிட்டு இப்போ வந்து அவனுக்கு வந்து கொடுக்குறான். அந்த பிளாட்ஸில் இருக்கிறவங்களும் ஏதாவது கொடுக்குறாங்க அவனுக்கு. ஆனாலும் நான் உத்தரவாதமாக ராத்திரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவனை ஒரு நாள் தவறாமல், ஏன்னா இவனுக்கு வந்து நம்ம கொடுத்தா தான் சாப்பாடு, தைரியம் கிடையாது, 4 பேர் கிடையாது. அப்போ அவனை கரெக்டாக கூப்பிட்டு வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து பாதுகாப்பாக வச்சு அவனை வயிறு நிறைய சாப்பிட வச்சுட்டு அவனை கேட்டை வச்சு உள்ளே வச்சு பூட்டிடுவேன். இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கும். இதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த நாட்டு நாய்களுக்கு வந்து என்னென்னா அவளோட அந்த ஜீன்லேயே இருக்கும், இது என் மண், இது என் ஊர் அப்படிங்கிறது வந்து அது தானாகவே இருக்கும். அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த அவங்க ஆக்கிரமித்து வாழ்ந்துருவாங்க. இந்த உயர் ரக நாய்களுக்கு அந்த ஜீனில் அந்த தன்மை இருக்காது. அதனால் எந்த இடத்தையும் தனது இடமா மாற்றி அந்த இடத்த ஆக்கிரமித்து அந்த இடத்துல வாழ முடியாது. அவங்கள யாரையாவது சார்ந்து தான் வாழ முடியும். கடைசி வரைக்கும் அவங்க அந்த நிலையில் தான் இருப்பாங்க. அதனால் உங்களை நம்பி தான் அந்த நாய் வாழுது, உங்களை நம்பி தான் அந்த நாய் இருக்குது. நீங்கள் சாப்பாடு போட்டால் தான் அது சாப்பிட முடியும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் விலை கொடுத்து வாங்கி அந்த வாயில்லாத ஜீவனை ரோட்டில் விடாதீங்க. அது ரொம்ப கஷ்டப்படுது. இவனுக்கு வெள்ளைக்கு நான் கிடைச்சது அதிர்ஷ்டம், அந்த பிளாட்ஸ்காரங்க கொடுத்தது அதிர்ஷ்டம். எல்லா நாய்களுக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி நாயை தெருவில் விடாதீங்க. இந்த மாதிரி தெருவில் விடுற நாய்கள், அப்புறம் மற்ற எல்லாருக்கும் உணவு கொடுக்கறது, போட முடியாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கொஞ்சம் தொடர்ந்து இப்போ ஒரு 4-5 நாய் உடல்நிலை முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து வைத்தியம் பார்க்குறேன். இந்த தேவைகளுக்காக தொடர்ந்து தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்களோட உதவியை எப்பவும் போல் எதிர்பார்க்குறேன். உங்களால் இதெல்லாம் சாத்தியமாகிட்டு இருக்குது.
அவங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து நீங்கள் நல்லது செய்ய தொடர்ந்து உதவி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.